என்ன செல்லத்தாய்க்கா, எனக்காண்டி நீங்க ஒரு போய் குழம்பு தர மாட்டீங்களாக்கும்? இந்த யோசனை யோசிக்கிறிய? ஆமா, உனக்கு இருக்கிற குழம்பு அவளுக்கும் தந்துவிட்டு நானும் என் பிள்ளைல நடுத்தரில் நிற்கும். நானே இங்க சிலிண்டர் இல்லாம விறகடுப்புல போட்டு செஞ்சுட்டு அடக்கி இதுல அவளுக்கு குழம்பு வேற கொடுக்கணுமா? குழம்ப அதானே நம்ம படுற கஷ்டம் இவளுக்கு எங்க தெரிய போகுது? இவ வீட்டுல என்ன நல்ல முழு சிலிண்டர் இருக்கு, மாமியா கறி சமைச்சு போடுறது நல்லா தின்னுபிட்டு திரியிறா. அதை ஒழுங்கா தின்னுபிட்டு திரிய துப்பு இல்ல. நம்ம கிட்ட வந்து குழம்பு இருக்கா அது இருக்கான்னு இங்க வந்து கேட்டுட்டு சாவடிச்சுட்டு அடக்கா. ஒரு நாள் இந்த விறகடுப்புல பொங்கி பாரு, அப்பதான் உனக்கு கஷ்டம் தெரியும். எங்க அவ கேஸ் அடுப்புலயே ஒழுங்கா நின்று சமைக்க மாட்டா, இதுல விறகடுப்புல அப்படியே பொங்கி கிழிச்சிருவா. என்ன இவ்வளவு அவ்வளோ தூரம் ஒண்ணு கூட்டிட்டாலுவே? ஒரு ரூபா குழம்பு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி ஒண்ணு கூட்டிட்டு அவ்வளோ தூரம் டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்காளுவே. எம்மா அவ்வளோ தூரம் முறுமுறுன்னு அலைகிறாளு போல. ஆமா ஏன் செல்லத்தாய்க்கா, நான் உங்ககிட்ட தானே பேசுற இருக்கேன், இவ்வளோ எதுக்கு தேவையில்லாம உள்ள வரலுவே? பேசக்கூடிய முறையில ஒழுங்கா பேசினா நாங்க ஏன் உள்ள வர போறோம்? கேவலமா பேசிட்டு இருந்தா உள்ள வராம இழுவே அப்படி ஒரு புவாடு போட்டு நினைச்சுக்கேன். அந்த ஆளை அந்த தென்னை மரத்து மேலே போய் உளுந்து கிடப்பா பத்துக்க, ஒழுங்கா மூடிக்கிட்டு சும்மா கடை. செல்லத்தாய்க்கா, இப்படி ஒரு அரை கிளாஸ் டம்ளர்ல தானே குழம்பு கேட்டேன், அதுக்கு ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன அரை கிளாஸ் டம்ளர் வச்சு என்ன உங்க பிள்ளை குட்டின்னு அவ்வளோ தூரமா திங்க போறிய? ஏதோ எப்படி நாளைக்கு மிச்சமா தான் கிடக்கும், அதை எனக்கு தந்தா என்னையா? ஷப்பா உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமா? நீ உடவா போற ஐயமா வாங்கிக்க தாய் வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ் செல்லத்தாய்க்கா. செல்லத்தாய்க்கா தான். என் மாமியை சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு வாயில் வைக்க முடியலக்கா, நல்லாவே இல்லை. ஆனால் உங்கள் கைப்பக்குவம் மாதிரி வருமா? எம்மா அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் உங்களுக்கு பிள்ளையாக தான் பிறக்கணும், நல்லா கடந்து வாய்க்கு ருசியாக நல்லா திங்கலாம். எப்பப்பா உன்ன மாதிரிலாம் ஒரு பிள்ளை இருந்ததுன்னா நான் கருவிலேயே அழிச்சிருப்பேன். எம்மா உன்ன மாதிரி ஒரு பிள்ளை பிறக்கணுமா? எப்பா கனவுல கூட இது நடந்துடக்கூடாது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? எனக்கு என்னக்கா குறைச்சலு? அப்படி சொல்லுங்க செல்லத்தாய்க்கா, தின்னே சொத்தெல்லாம் அழிச்சிருவா. அதானே உன்னால ஒரு பிரோஜனமும் கிடையாது, உன் வீட்டுக்கும் பிரோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரோஜனம் கிடையாது, பிரோஜனம் இல்லாம சுத்திட்டு கிடக்கா. ஏ கலர் குருவி, ஓவரா பேசுற கிடக்கா பத்துக்க. குருவி ரெக்கை பிக்கிற மாதிரி கையை காலுன்னு அவளுக்கு பிச்சு எரிஞ்சு போய் பத்துக்க. ஆமா எரிவாளாமே, ஆமா எரியறவரை எங்க கையெல்லாம் பூவா பறிச்சிட்டு நிற்கும். ஏப்பா எம்மாடியோ அவ்வளவு வரை இங்கதான் இருக்கீங்களா? என்ன உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடி பறக்க ஏன் ஓடி வந்துட்டு கிடக்கா? அதானே உன் மாமியா கறி தான் அல்பாயுசில் போயிட்டா என்ன ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்துட்டோ? என்ன தூக்கி போட வரணுமா என்ன? ஆமா என் மாமியார் போய் சேர்ந்துட்டானா உங்ககிட்ட ஏன் வந்து சொல்ல போறேன்? நானே தூக்கி போட்டு வந்து சந்தோஷமா இருக்க போறேன். அது இல்ல, அதை விட முக்கியமான விஷயம். என்னது முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அறக்க பறக்க வேற ஓடி வந்திருக்கா, என்னது சொல்லு. முதல்ல அவளை சொல்ல விடுங்க. ஒண்ணு நீங்க அவ்வளோ ஒரு பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ எப்படி சொல்லுவா? ஏமா நான் சொல்றத முதல்ல கேளுங்கம்மா. சொல்லு ஒத்தரசா சொல்லு. நம்ம தெருமுனையில ஒரு சிலுக்கு இருக்காளே, சிலிப்புக்கிட்டு தெருவாளே, அதான் அந்த வள்ளி. ஆமா அந்த வள்ளிக்கு என்ன என்ன வேற எவன் கூடயாவது ஓடி போயிட்டால என்ன? ஆடியம் போல ஒண்ணும் போல. அவ முந்தா நேரத்து தான் சிலிண்டர் புக் பண்ணாலாம், அதுக்குள்ள இன்னைக்கு சிலிண்டர் வந்து இறங்கிட்டு. என்னது சிலிண்டர் வந்து இறங்கிட்டா? அதானே நான் புக் பண்ணி 2 வாரத்துக்கு மேலாவது என்ன எனக்கு சிலிண்டர் வரல. அவ 3 நாள் முன்னாடி தான் புக் பண்ணா, அவளுக்கு சிலிண்டர் வந்துட்டா. ஒத்தரோசா நீ தெரிஞ்சு சொல்றியா இல்ல சும்மா சொல்றியா? சிலிண்டருக்கே சும்மா தட்டுப்பாடுங்காவே நீ என்னடானா அவளுக்கு சிலிண்டர் வந்து இறங்குதுங்க. ஏக்க நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? எனக்கு தான் சிலிண்டர் இல்ல, நானும் 10 நாள் முன்னாடி தான் புக் பண்ணி, என் வீட்டுக்கு என்ன வரல, அவ வீட்டுக்கு வந்திருக்கு பாருங்க. அது எப்படி? நம்ம தான முதல்ல புக் பண்ணோம், நமக்கு வராம அவளுக்கு எப்படி வரும்? எனக்கு அப்பயே தெரியும், அவ அந்த கவுன்சிலர் தான் கைக்குள்ள வச்சிருக்காளே, வேற அவ வீட்டுக்கு சிலிண்டர் ஒண்ணு இல்ல 10 வந்து இறங்குமே. அதேதான் இழுவே, அதேதான் எல்லாம் அந்த கவுன்சிலர் கைக்குள்ள வச்சுக்கிட்டதுனால நல்லா வந்து இறக்குது பாரு அவளும். இதை நம்ம அப்படி சும்மாவே விடக்கூடாது. நம்மள பார்த்தா எனக்கு இழிச்சவா மாதிரி இருக்கும், நம்ம அவ்வளோ வேற ஒரு பிள்ளை கிடந்து நொந்து நடக்கும். அவ நல்ல சிலிண்டரா வாங்கி அடிக்கிட்டு திரியிறா. அதானே இதை சும்மா விடக்கூடாது. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது, என் நெஞ்செல்லாம் படப்படுத்திட்டு வருது. இதை தட்டி கேட்கணும் என் நெஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் சின்ன பொண்ணு வேகமா ஓடி வந்து உங்க அவ்வளோத்தையும் சொல்லி சண்டை போடுவோம் அப்படின்ட்டு வேற நான் மட்டும் பேசிட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்கே ஆகாது. அதான் அவ்வளோரையும் கூப்பிட்டு போலான்ட்டு வந்து பத்துக்க. வாங்க அந்த சிலிண்டர்காரன் இப்பதான் இறக்கிட்டு போயிருக்கான். அவன்கிட்ட சண்டை போட்டு ஒரு வழி பண்ணி அவன்கிட்ட ஆளுக்கு ஒரு சிலிண்டர் புடிக்கிட்டு வருவோம். அது என்ன அவ வீட்டுல கொண்டு வந்து மட்டும் இறக்குனா நம்ம வீட்டுக்கு மட்டும் அந்த சிலிண்டர்காரன் வர மாட்டேங்க. முதல்ல வாங்க போய் சண்டை போடுவோம். அதானே அவனை இன்னைக்கு விடக்கூடாது, அவனை நம்மளால ஒரு கை பாத்துருவோம். அதானே எவ்வளவு திமிரு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த சிலிண்டர்காரனையும் இவ கைக்குள்ள வச்சுக்கிடுவான்னு நினைக்கேன். அதுக்கு தான் அவ வீட்டுல இருந்து சிலிண்டர் இறங்குது. அவ எவன வேணாலும் வச்சுட்டு போட்டோம், நம்ம இதை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதான். வாங்க அவ்வளோ போவோம். நிறுத்து எங்களை மீறி நீ வண்டியை கொண்டு போயிருவியா? உன் வண்டி எனக்கு தலைக்கில பரட்டா விட மாட்டோம். அப்படி சொல்லு ஒத்தரோசா. வண்டி தனியா டயர் தனியா சிலிண்டர் தனியா இப்ப பிரிச்சு எடுக்கல. என் பேர் சின்ன பொண்ணு இல்ல. பைத்தியமா நீங்க? உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இப்படி வண்டிய மறைச்சாப்புல நின்னுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? முதல்ல வழிய விடுங்க. அதனால விட்டு தூக்கினாலும் தூக்கிருப்பேன். எப்படி ஏதாச்சும் அவ்வளவு வந்து உள்ளியா? எனக்கு ஒரு வேலை கிடக்கு, இன்னும் நிறைய வீட்டுக்கு சிலிண்டர் வேற போய் கொடுக்கும். என்னது சிலிண்டர் கொடுக்கணுமா? என்னன்னு பேசிட்டு இருக்கீங்க? 10 நாளுக்கு முன்னாடி நாங்க சிலிண்டர் புக் பண்ணிட்டோம், எங்களுக்கு என்ன சிலிண்டர் வர வழி இல்ல? 3 நாள் முன்னாடி புக் பண்ணவங்களுக்கு சிலிண்டர் வந்திருக்கு. ஏமா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுக்கு கொடுங்கன்ட்டு எனக்கு பில்லு வந்தாதானே நான் போய் கொடுப்பேன். உங்களோட வீட்டுக்கு என்ன கொடுக்க சொல்லி எனக்கு வரல, வந்தாதானே நான் கொடுக்க முடியும். அதான் இங்க சிலிண்டர் நிறைய அடுக்கி வச்சிருக்கே, அத ஆளுக்கு ஒண்ணு எடுத்து தர வேண்டியது தானே. நாங்க என்ன வாசிலே கேட்டோம், காசுனாலும் தந்துறோம். முதல்ல சிலிண்டர் எடுத்து தா.
புரியாம பேசுறடக்காதியா இது ஏதோ நான் என் வீட்டு சிலிண்டர் எடுத்து கொடுத்த மாதிரி பேசுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு நாங்க ஒன்னொன்னா கொடுக்கோம் வேற என்ன இவன்ட்ட இப்படி எல்லாம் சொன்னா சரி வராது. நம்ம வேற வெடுப்புல பொங்கி கிடந்து நம்ம செத்து நடக்கும். இவன் இந்த கவுன்சிலர் அவ கைக்குள்ள வச்சிருக்க அந்த வள்ளி வீட்டுக்கு போயிட்டு சிலிண்டர் இறக்கிட்டு வரான். என்ன கவுன்சிலர் அங்க 1க்கு 10 சிலிண்டர் போட்டு விடுன்னு சொன்னானோ? ஏக்கா என்ன பேசுறதுக்கு கவுன்சிலர் யாரு கைக்கு வச்சிருக்காங்க நான் என்னத்தை கண்டேன் நான் என்ன இதெல்லாம் கணக்கா எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு பில்லு வந்துச்சு நான் அதனால சரி அங்க கூட சிலிண்டர் கொடுப்போம் போட்டு வரேன் அதுக்கு என்கிட்ட அவ்வளவு சண்டைக்கு நான் என்ன பண்றது உங்க வீட்டுக்கும் பில்லு ஜென்ரேட் ஆகி வந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கும் வந்து நான் தான் சிலிண்டர் கொண்டு வந்து போட போறேன் அது எப்படி 3 நாள் முன்னாடி சிலிண்டர் புக் பண்ணவளுக்கு உனக்கு பில்லு ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு போல. நாங்க 10-15 நாள் முன்னாடியே சிலிண்டர் புக் பண்ணிட்டோம். எங்களுக்கு என்ன பில்லு ஜென்ரேட் ஆகி வரல? ஏக்கா அது நீங்க யாரு கேட்க கூடாது நீங்க கவர்மெண்ட்ல தான் போய் கேட்கணும். அது எப்படி உன்கிட்ட கேட்காம வேற கவர்மெண்ட்ல போய் கேட்போம்? கவர்மெண்டா வந்து சிலிண்டர் ஒவ்வொரு வீடா கொண்டு போய் போடுது. நீ தானே கொண்டு போட்டு நடக்கா? வேற உன்கிட்ட தான் கேட்போம். ஒழுங்கு மரியாதை ஆளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டு போவதுக்கு இல்லனா விட மாட்டோம். ஏதோ வாசில கட்டமே பேசிட்டு நடக்கா? இப்ப சும்மா 10-100 வேணா கூட்டி போட்டு தாரோம் வாங்கிட்டு போ. சிலிண்டர் போல தந்துட்டு போ. ஏக்கா சொன்னா புரிஞ்சுக்கிடுங்கக்கா எனக்கு பில் ஜென்ரேட் ஆகி வந்தாதான் உங்க வீட்டுக்குலாம் தர முடியும் எனக்கு வேலை வேற நிறைய கிடைக்கும் நிறைய வீட்டுக்கு போய் சிலிண்டர் கொடுக்கணும்க்கா வாலியா விடுங்கக்கா. அதான்ப்பா நான் சொல்றேன் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் தா நாங்களும் புக் பண்ணிட்டோம். பில்லு எப்ப ஜெனரேட் ஆகி வருதுன்னு பாத்துக்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தராண்டா. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்பயே தந்துரு. நாங்களும் சிலிண்டர் முடிஞ்சு 10 நாள் 15 நாள் காத்து கிடக்க தான் செய்யும். முதல்ல எங்களுக்கு சிலிண்டர் கொடுப்பா. ஏ கரப்பாம்பூச்சி கண்ணா இப்போ எங்களுக்கு சிலிண்டர் தர போறியா இல்லையா? நானும் பாத்துட்டு இருக்கேன் ஓவரா பேசிட்டு இருக்கேன் சரி சொல்லி புரிய வைப்போம் பார்த்தா உங்களுக்கு புரியாது போல இன்னும் நான் கரப்பா பூச்சிக்கண்ணா வேற கரப்பாம்பூச்சி மாதிரி தானே இருக்கு. கண்ணை ரெடி நோண்டி போய் நோண்டி சிலிண்டர் தர போறியா இல்லையா? சிலிண்டரும் கிடையாது ஒன்னும் கிடையாது முதல்ல இடத்த காலி பண்ணுங்க வாலியை விடுங்க முதல்ல. ஒத்தரோசா இவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான். நான் வண்டி மேல ஏறி ஒவ்வொரு சிலிண்டரா எடுக்கிறேன். நீங்க ஒன்னொன்னா தூக்குங்க. ஆமா சின்ன பொண்ணு நீ சொல்றதும் கரெக்ட். மொத்தம் 5 பேர் இருக்கும். ஒரு 5 இல்ல ஒரு 6 சிலிண்டர் தூக்கு. அதானே நீ தூக்கு சின்ன பொண்ணு. முதல்ல இவனுக்கு காசை கொடுத்துருவாங்கன்னு பார்த்தேன். ஓவரா பேசிட்டு மினிக்கிட்டு தெரியா இவனுக்கு எதுக்கு காசு? நம்ம ஓசில எடுத்துட்டு போவோம். எங்க அந்த வள்ளி வீட்டுக்கு வந்து இறங்குது இல்ல வேற நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இறங்க மாட்டேங்கி? அதானே இல்லாதப்பட்ட வீட்டுக்கு நம்மளுக்கு வேற எப்படி வந்து இறங்கும்? அவ கவுன்சிலர் வச்சிருக்கா அதனால அவளுக்கு வருது. நம்ம யார வச்சிருக்கோம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு? நம்ம இப்படி அடிச்சு பிடிச்சி அது என்ன உருண்டு வரண்டி எடுத்தாதான் உண்டு. சின்ன பொண்ணு வண்டியில ஏடு சின்ன பொண்ணு ஏது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமா சின்ன பொண்ணு ஏடு. ஏக்கா எங்க போறியக்கா? ஏலே என்கிட்ட அடி வாங்கிட்டு போவாத வைக்க கேட்கும் போது ஒழுங்கா டீசெண்டா தந்திருக்கணும். அதை விட்டுவிட்டு மினுக்குன்னு பேச்சு விட்டு இப்ப எங்க போறேன்னு கேட்கா எங்கனாலும் போவேல அப்படி முறைச்சு பத்துக்க ஒரு எத்து விட்டுறேன் பத்துக்க ஒழுங்கா முட்டு சும்மா கடை. ஏக்கா என்ன பண்றீங்க வண்டி வந்து கீழே இறங்குங்க முதல்ல ஏக்கா இறங்குங்கக்கா. எதுக்கு இறங்கணும்? ஒரு சிலிண்டர் தானே அந்த பேச்சு பேசுறடக்கா முதல்ல எதுக்கு நாங்க வண்டி விட்டு கீழே இறங்கணும்? எவ்வளோ வா ஒவ்வொரு சிலிண்டரை தூக்கி போடுறேன் எடுத்து கொண்டு வந்து வீட்டுல போய் அடுக்குங்க. வரேன் சின்ன பொண்ணு. சொன்னா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம உங்களால எனக்கு தாக்கா பிரச்சனை. ஒரு சிலிண்டர் கம்மியானாலும் கவர்மெண்ட்ல நான் தாக்கா பதில் சொல்லணும். தேவையில்லாத பிரச்சனைக்கா என் வேலைக்கு ஆப்பு வைக்காது இறங்குங்கக்கா. அதெல்லாம் முடியாது. நாங்க சிலிண்டர் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ ஒய்யாரமா ஒவ்வொரு வீட்லயே கொண்டு இறக்குறா எங்க வீட்டுல இறக்கு வேற என்ன கேட்டா நீங்களாம் அன்பா கேட்டா தர மாட்டீங்க. இப்படி எடுத்தாதான் உண்டு. வா ஒருத்தர சதா தூக்கி போடுறேன் பிடிச்சுக்க. என்னது தூக்கி போடுறியா? எவ்வளவு கிறுக்கு மெண்டல். அது தூக்கி போடுறது அதுக்கு என்ன பார்சலா? பொறுமையா பக்குவமா இறக்கு. தூக்கி போட்ட வேகத்துல வெடிச்சிட போகுது. வேற எங்க மேல கீழே விழுந்துச்சுன்னா நாங்க அந்த செதறி சின்ன பணமாயிரும். ஒழுங்கா இறக்கு நான் ஒன்னே தூக்கிட்டு போறேன். ஐயா கடவுளே இந்த பொம்பளைங்களுக்கு எப்படி சமாளிக்க இவனுக்கு நிக்க மாட்டேங்க போலயே. சிலிண்டர் தூக்கிட்டாலும் என் நிலைமை என்ன ஆகும்? ஐயோ சமாளிக்க முடியல. ஒரு பொம்பளையால் வந்தாலே சமாளிக்க முடியாது. 5 பேரும் இதுல கூட்டமால வந்து நிக்காளுவே. ஏக்கா நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிடுங்கக்கா. ஏக்கா எனக்கு பில்லு வந்தவங்க வீட்டுக்கு தான் கொடுக்க முடியும். சும்மா தூக்கி நான் கொடுக்க முடியுமா? இது என்ன ஏன் சிலிண்டராக்கா? ஏக்கா என் வேலையே பேருக்கா புரிஞ்சு நடந்துக்கிடுங்கக்கா. இந்த பார்ப்பா சிலிண்டர் போடுற தம்பி நீ தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் நாங்க எனக்கு சிலிண்டர் வாண்டது வாங்காம விடுறது இல்ல பத்துக்க. என்ன நினைச்சிட்டடக்கா? எல்லாருக்கும் தான் சிலிண்டர் இல்ல அது என்ன அவ வீட்டுக்கு மட்டும் இறங்குது? இப்ப அவ வீட்டுக்கு வந்து இறங்கலன்னா நாங்க என்ன ஏதுன்னு வந்து கேட்டிருக்க மாட்டோம். ஆனா அவ வீட்டுக்கு மட்டும் இறங்குது. எங்களெல்லாம் பார்த்தா இழிச்சவா மாதிரியா இருக்கு. அதானே இப்படியே விட்டோன்னு வச்சுக்கீங்க நம்ம யாருக்கும் சிலிண்டர் வராது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி எவனெல்லாம் கைக்குள்ள வச்சிருக்காலும் அங்கதான் கொண்டு வந்து இறக்குவானுங்க. நம்ம விடே கூடாது. சின்ன பொண்ணு என்ன பார்த்துட்டே இருக்கா மேல கிடக்காது எடு. ஏன் பைத்தியக்காரி மேல அவளும் காலி சிலிண்டர் அடிக்க வச்சிருக்கான். கீழே தான் அவளும் ஃபுல் சிலிண்டர் இருக்கு. கீழே இருந்து தூக்குறேன். ஐயோ இந்த பொம்பளைங்களுக்கு எப்படி சமாளிக்க என்ன பண்ண ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. பேசாம வண்டி எடுத்துட வேண்டியதுதான். அந்த ஆளு உளுந்தா உள்றாளே இல்ல என்னையும் போய் தொலைறாளுன்னு வேற இதை விட்டா நமக்கு வழி இல்லை. நம்மளுக்கு சாவடிச்சு போடுவாள். சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். இவ்வளவு நின்னால் வந்து நிறுத்தினேன் பாத்தியா அந்த அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கணும். என்ன இந்த டிரைவர் வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டான்? ஏ சின்ன பொண்ணு வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டான். ஏக்கா நான் தான் உட்கார்ந்திருக்கேன்லக்கா என்ன மீறிவே எப்படி வண்டி எடுக்கான்னு பாப்போம். ஏ சின்ன பொண்ணு அடி ஆத்தி இவன் என்ன வண்டி எடுத்துட்டான். எனக்கு இருக்கு மெண்டல் பையில நில்லு. ஐயோ சின்ன பொண்ணு ஐயோ இவ வேற வண்டியோட போறாளே.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் லாவண்யா, ஹாய் ராஜேஷ், ஹாய் சக்திவேல், ஹாய் கிருத்திக். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.